ஓல்டு பாய், த ஹேண்ட்மேடன், ஸ்னோ பைசர், தர்ஸ்ட், லேடி வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி அட்டகாசமான படங்களை கொடுத்த பாக் ஜோன் வூக்கோட அடுத்த படம் தான் நோ அதர் சாய்ஸ். கதை என்னன்னா, ப்ரொட்டாகனிஸ்டான ஹியூமன் ஷூ ஒரு பேப்பர் கம்பெனியில் 25 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவரை திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஜாலியாக போயிட்டு இருந்த சைக்கிளில் குச்சியை விட்டு அடிட்டானுங்க. இதுக்கப்புறம் அவர் திரும்ப வேலைக்கு சேர என்னெல்லாம் பண்ணினாருங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டியான படங்களை கொடுத்துருக்காருன்னு. இவரோட மேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு கேமரா மூமெண்ட்ஸு, நல்ல ஷார்ட்ஸ் வைப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த படத்துலையுமே அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டிரான்சாக்ஷன் சீனுக்கு மாறுறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூப்பரான ஒரு எடிட்டிங் இருந்தது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பழகி அதில் ஸ்கில்டாகி இருப்போம். அதுதான் லைஃப்னு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது உங்க வேலையை பிடுங்கி எல்லாமே மாறி மாடர்ன் ஆகி ஏஐ எல்லாமே டெக்னாலஜி பார்த்துப்போம், ஆள் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நோ அதர் சாய்ஸ். அதைத்தான் இந்த படம் பேசுது. இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நானும் ஒரு 20 வருஷம் ஒரு கம்பெனியிலிருந்து தூக்கி வீசப்பட்டவன் தான். இப்போ வரைக்குமே நான் கிடைக்கிற வேலைகளெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நோ அதர் சாய்ஸ் தான். இந்த படம் ஒரு செட்டரிக்கல் பிளாக் காமெடி தான். இந்த ப்ரோட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் வில்லன் கிடையாது. அவன் டெஸ்பரேட்டாக அவன் வேலை போன அந்த பயத்தினால தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸுக்கு இறங்குறான். என்ன ஆகுதுன்னா, வேலை இல்லைன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டா, குடும்பம் செதறி போயிருங்கிற ஒரு பயம் இவனுக்கு வருது. அதனால இவன் கேண்டிடேட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான். அப்படி இறங்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட்டான ஒரு பேப்பர் மேனை பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே பிரதிபலிக்கிறான். அதாவது எப்படின்னா, வேலை இல்லைன்னா எப்படியெல்லாம் இருப்போம், எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அந்த கேரக்டர் காட்டுது. இவன் எனக்கும் இப்படி தான் நடக்குங்கிற மாதிரியான அந்த ஃபீலை இவன் கிடைக்குது. இவன் அதனால தான் ரொம்ப ஓவராக இவனுக்கு அந்த பேரனாயா வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ ஒரு இதாக தான் அந்த டார்கெட் பண்ணுற கேரக்டர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த வேலை எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுது. ஏன்னா ஒரு 4 கேண்டிடேட் இருக்காங்க அங்கே அந்த வேலைக்கு இது பண்ணுறதுக்காக, அப்ளை பண்ணுறதுக்காக. அதில் யார் செலக்ட் ஆவாங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இவனோட ஸ்கில்டான ஆளுகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. அதாவது சேம் கேட்டகரியிலே இருக்காங்க. ஆனால் இவனுக்கு முன்னாடி இருக்காங்க இவங்களையெல்லாம் இது பண்ணிட்டோம்னா நம்ம முன்னாடி வந்துடலாம், நம்ம தான் சாய்ஸாக இருப்போம், அதனால நம்மளை எடுத்துருவாங்கங்கிற அந்த வேலையோட இம்பார்ட்டன்ட்னால இவங்களையெல்லாம் போய் சந்திக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இவனுக்கு. என்னடா இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பேப்பரை பற்றி சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸு, அது அவங்க வேலையில் எவ்வளோ இது இருக்குங்கிறத அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 20-25 வருஷம் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது சாதாரண ஒயிட் பேப்பர் கிடையாது இது அப்படின்னு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷூ கடையில் போயிட்டு இன்னொரு டார்கெட் பார்ப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீங்கள் எப்படி இதெல்லாம் நோட் பண்ணீங்கிற மாதிரி அந்த கேண்டிடேட் கேட்பாரு. ஏன்னா அந்த மாதிரியான இவங்க அந்த வேலையே செஞ்சு இவங்களுக்கு அதுவே லைஃபாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர்கள் எல்லாத்துக்குமே வேலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இதை எப்படி சொல்கிறதுன்னா, இது வேலை இல்லாமல் இருக்கிறத எப்படி காட்டியிருக்காங்கன்னா, இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுங்கிறதான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ அந்த வேலைக்கு இதுன்னா டிமாண்டுன்னா ஆளுகளே தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இதை காட்டுறாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் தேவைப்படுதுங்கிறப்போ, ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஆள் போதுங்கிறப்போ எப்படி இருக்கும்? அப்போது ஹியூமன்ஸோட நிலைமையெல்லாம் என்ன? இதையெல்லாம் தான் இந்த படம் போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வீட்டுக்குள்ளே போய் கன் வச்சு மறக்கும்போது அப்போ ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகும். அட்டகாசமான சாங், அது சூப்பராக இருந்தது. அது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அது கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சீன் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ப்ரோட்டோகனிஸ்டோட சின்ன புள்ள ஒன்று இருக்கும். அது கொஞ்சமாக தான் பேசுவோம், ரிப்பீட்டடாக பேசுவோம். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த செல்லோ ப்ளே பண்ணுறதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த சின்ன பிள்ளையுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எப்படி ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு மனுஷனை மனிதத்தன்மையற்ற ஆளாக மாற்றுது, அதுவும் சர்வீலுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. இது ஒரு பிளாக் காமெடியாக எடுத்திருக்காங்க. அதுதான் மேட்ரு. நீங்கள் எமோஷன்ஸை போட்டு புரியலை. இவருடைய கேமரா ஆங்கிள்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது யாருன்னா சூப்பராக எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, படத்தை எவ்வளோ மெனக்கிடுறாங்கங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும். என்னன்னா இப்போ படத்துடைய லென்த் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம்னு தோணுது. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல.
ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஓல்டு பாய், லேடி வெஞ்சன்ஸ், தர்ஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிங்கன்னா, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம இதை வந்து ஒரு ஃப்ரெஷ் படமாக நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கடைசி டார்கெட்டை பிடிச்சிட்டு சரக்கடிப்பான், அது சூப்பர் சீனாக இருக்கும். அது வந்து அப்போதான் பல்ல பிடுங்கிறது, அது சரியான லோலாயாக இருக்கும் அந்த சீன்லாம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐசா த டெவில்ல ஹீரோவாக வருவார். அவர் தான் இதில் நடிச்சிருக்காரு. ஃபேமிலியை பேஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ஃபேமிலியோட வேலை எவ்வளோ முக்கியங்கிறத தான் வந்துட்டு இந்த படம் வந்து சொல்லுது. ஏன்னா இங்கே என்னன்னா எல்லாமே மாறிட்டு இருக்கு, டெக்னாலஜி எல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்குதுங்கிறப்போ இருக்கிற வேலை வந்துட்டு எவ்வளோ முக்கியமானதுங்கிறதையும் இந்த படம் வந்து சொல்லுது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு 2 டிடெக்டிவ் வருவாங்க. அவங்க வந்துட்டு அவனுங்களே ஒரு கதையை வந்துட்டு உருவாக்குவானுங்க. அதனாலதான் இவர் வந்து எஸ்கேப் ஆவார். இப்படிதான் வந்துட்டு இது முடியும். ஒரு நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு படத்துல, எல்லாமே கரெக்டா முடிச்சிருக்காங்க. கடைசியில ஹியூமன்ஸ் இல்லாம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா, மரம் வெட்டுறதுல இருந்து எல்லாமே டெக்னாலஜியா மாறி இருக்கிறத காட்டியிருக்காங்க. எதிர்காலத்துல ஹியூமன்ஸோட நிலைமை ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும்.